புலிகிற சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். வணக்கம். வணக்கம். பெரிய ஜந்தர் மந்தர் போராட்டம் நம்ம பார்த்துருப்போம். அந்த தமிழகத்தை பத்தி பேசுவோம். அந்த போராட்டம் எஜுகேஷன் மினிஸ்டர் அந்த தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ண உடனேயே சிஜேபி வாபஸ் வாங்கிட்டாங்க. சரிங்க, எங்களோட கோரிக்கை எல்லாம் அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னு. இங்க அதே மாதிரி தமிழகத்துல இருக்க சிஜேபி பொறுப்பாளர்கள் சொல்றாங்க, இந்த மாதிரி போராட்டம் நம்ம வாபஸ் பெறுகிறோம், நம்மளோட கோரிக்கையெல்லாம் ஏத்துக்கிட்டாங்கன்னு. அங்கதான் பெரிய சர்ச்சையே வெடிக்குது. ஏன்னா நடந்த போராட்டம் இடம் சிபிஐ அலுவலகம். அங்க ஒரு கேங் இவர் சொன்ன உடனே வாபஸ்ன்னு சொன்ன உடனேயே அதெல்லாம் முடியவே முடியாது, எப்படி வாபஸ் வாங்க, நீட் ரத்து தான் நம்மளோட பெரிய ஒரு முழக்கமே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதற்கு எதிர்ப்பு குரலா திமுகவை சேர்ந்தவங்க, கம்யூனிஸ்ட் சேர்ந்தவங்க எல்லாம் ஒரு எதிர்ப்பு குரல் கொடுக்குறாங்க. அந்த போராட்டம் நடக்கிறப்ப நடிகர் நடிகைகள்லாம் மீண்டும் 5 வருஷத்துல இல்லாதவங்க எல்லாம் திடீர்னு இப்ப குரல் கொடுக்குறாங்க. இந்த நீட்டை வச்சு அந்த போராட்டம் தமிழகத்துல விஜய்க்கு எதிரான போராட்டம் மாதிரியே இருக்கு. இல்ல, விஜய் இல்ல, வேலை இல்லாத பசங்களுக்கு காசு கொடுத்து ஷோ பண்ணி கூட்டம் ஜெயிக்கிறதுக்கு போதை மருந்து வித்தவன், ஆடு புருஷன் இவங்களெல்லாம் கூப்பிட்டு பேச விட்டுக்கிட்டு இருக்காங்க. சரியா? இப்ப சிபிஐ கட்சின்னீங்களே, அவங்க 10 வருஷமா கேரளால ஆளும் கூட்டணியில எல்டிஎஃப்ல இருந்தவங்க தானே. ஏன் அங்க எதிர்க்கல? எங்க வீட்டு கேரளா மக்களுக்கு அறிவு இருக்கு, நீட் எழுத முடியும். தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிவு இல்லையா? கேரளால சிஎஸ்ஐ சர்ச்சு நடத்துற மெடிக்கல் காலேஜ் ஊழல்னு 100 கோடி திருட்டுல சம்பந்தப்பட்டவன் இங்க தமிழ்நாட்டுல கேஸ்லயும் ஜெயிச்சிருக்கா. இது எம்எல்ஏவும் ஆயிருக்கான், அந்த வழக்கை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறான். சரியா? எல்லா மெடிக்கல் காலேஜ்லயும் ஊழல் நடந்திருக்கு. அது சர்ச்சு நடத்தினாலும், ஜமாத்து நடத்தினாலும், ஏவாவேலு நடத்தினாலும் சரி, யார் இது நம்ம தம்பிதுரை நடத்தினாலும் அப்படித்தான். சரியா? ஸோ அதுல ஊழல் நடக்குது. இப்ப இன்னைக்கு உங்க கேமராவை எடுத்துட்டு போங்க, உங்களுக்கு எந்தெந்த ஊர்ல எந்த காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ் நல்ல காலேஜ்னு சொல்லுங்க. கோயம்புத்தூரா இருந்தா பிஎஸ்ஜிங்கிறீங்களா, போங்க. இது தர்மபுரியில இதுல அவன் பேர் என்ன, அதியமான் கல்லூரின்னு தம்பிதுரை காலேஜுக்கு போறீங்களா? இல்ல வேல்ஸ், வேலம்மாள், இது எஸ்எஸ்என், எஸ்ஆர்எம், இல்லை நம்ம நிதியமைச்சர் குடும்பத்தை சேர்ந்த, டைவர்ஸ் பண்ண குடும்பத்தை சேர்ந்த சத்தியபாமா, எல்லா இடத்துலையும் 100க்கு 70 மாணவர்கள் தமிழர் அல்லாதவர்கள் இங்க இன்ஜினியரிங் காலேஜில். ஆனால் நீட்டுனால் 100க்கு 85 பேர் தமிழனுக்கு தமிழ்நாட்டு சீட்டு கிடைக்குது. அதை இன்னும் சொல்ல போனா 2 வாரம் முன்னாடி ஒரு நியூஸ் வந்தது தெரியுமா? உலகத்திலேயே வேற எந்த கம்பெனிக்கும் எந்த மெடிக்கல் காலேஜுக்கும் கிடைக்காத ஒரு பேரை என் பிறந்த ஊர் பக்கத்துல இருக்கிற மணச்சநல்லூர் எம்எல்ஏ வாங்கி வச்சிருக்காரு. கிட்னி திருட்டு புகழ் தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரி. அதை விட பெருமை திமுக ஆட்சி. அதுக்கு பேர்ல எஃப்ஐஆரே போட மாட்டோம். இப்ப தாவேகா போட்டதாக சொல்றாங்க, நடவடிக்கை. அந்த காலேஜுக்கு இது டீம்டு யூனிவர்சிட்டி வந்ததுனால 600 சீட்டு நீட்ல வராதுன்னு ஓட்டினாங்க. அது சட்டப்படி செல்லுமான்னு நான் இன்னும் செக் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இப்ப நீட்டுனால 100க்கு 85 சீட்டு தமிழ்நாட்டு சீட்டு, மெடிக்கல் காலேஜ் சீட்டு தமிழக மாணவர்களுக்கு. இதை தவிர மோடி வர்றதுக்கு முன்னாடி இந்தியா ஃபுல்லா இருந்த மொத்த சீட்டு 51,000, இப்போ 1,43,000. அந்த 1,43,000ல 85,000 சீட்டு கவர்மெண்ட் காலேஜ். அதுல 5,000 தமிழ்நாடு விட்டீங்கன்னா 80,000ல 15% ஆல் இண்டியா கோட்டாலையும் கார்த்தியோடைய தம்பியோ என்னுடைய மகளோ எழுத முடியும். அப்ப முன்னாடி 3,000 சீட்டு தமிழ்நாட்டுக்கு கவர்மெண்ட் சீட்ல தான் நம்ம போக முடியும். நம்மளால ஏவாவேலுக்கோ தம்பிதுரைக்கோ தீனி போட முடியாது. அவங்களுக்கெல்லாம் 1.5 கோடி 2 கோடி, முன்னாடி அது தவிர ஒரு 75 லட்சம் டொனேஷன் இருந்துச்சு. இப்ப டொனேஷன் இல்லாம ஃபீஸை ஏற்றி 1.5 கோடி ரூபாய் 5 வருஷத்துக்கு கொடுக்கணும். ஆனால் வெறும் 50,000 ரூபாய் ஃபீஸ்ல உங்களுக்கு படிக்கணும்னு சொன்னா கவர்மெண்ட் காலேஜில் தமிழ்நாட்டில் ஒரு 5,400 சீட்டு, இந்தியா ஃபுல்லா ஒரு 12,000 சீட்டு. இதுல தமிழர்கள் போக முடியும்னா நீட் வேணும். தமிழ்நாட்டுக்கு நீட் வேண்டாம்னா தமிழனுக்கு அறிவு இல்லைங்கிறீங்களா, இல்ல தமிழ்நாட்டு பாட மோசம்னு சொல்றீங்களா? எதுக்கு தமிழ்நாட்டுக்கு நீட் வேண்டாம்? பக்கத்துல இருக்கிற இது ஆந்திரா, கர்நாடகால யார் ஆட்சி பண்றாங்க? காங்கிரஸ். தெலுங்கானால யார் ஆட்சி பண்றாங்க? காங்கிரஸ். கேரளால அங்க யாராவது எதிர்க்கிறாங்களா? அப்ப அவனுக்கெல்லாம் அறிவு இருக்கு, தமிழனுக்கு அறிவு இல்லைங்கிறீங்களா? திராவிடம் 67ல இருந்து ஆட்சி பண்ணதுனால தமிழனுக்கு அறிவு மழுங்கி போச்சுங்கிறீங்களா? ஏன்னா ஈவேராவை உச்ச நீதிமன்றம் உங்களுக்கு இந்த ஆளின் பேச்சும் செயலும் மூடத்தனமானவைன்னு தீர்ப்பு சொல்லிச்சு. பட் தமிழன் நல்லா தானே இருக்கான். ஏன்னா இதே நீட்டுக்கு எதிராக கையெழுத்து திரு உதயநிதி வாங்கின பொழுது
என்னுடைய மதுரை நண்பர் ஒருத்தர் ரமேஷ்னு ஒரு வக்கீல் இருக்கார், அவர் கேஸ் போட்டார், இதெல்லாம் மாணவர்களை திசை திருப்புவது வேண்டான்னு. அப்போ உச்சநீதிமன்றம் வேலையற்ற இந்த பொறுக்கி பசங்க அரசியல்வாதிகள் இந்த கையெழுத்து வாங்குவாங்க, பட் இந்த காலத்து ஜென்சி மாணவர்கள் அறிவாளிகள் அவங்க படிப்பாங்கன்னு சொல்லிட்டு இதையெல்லாம் தடை பண்ண முடியாதுன்னு தள்ளி போட்டாங்க. ஸோ நீட் வேண்டான்னு சொல்றவங்கெல்லாம் அறிவற்ற மூடர்கள், பொறுக்கிகள். அவங்க ஆட்சி செய்கிற மாநிலத்தில் கேட்க மாட்டாங்க. தமிழ்நாட்டில் கிளர்ச்சி, விஜய நீக்கணும்னு இல்லை, இங்க கிளர்ச்சி போராட்டம்னு இதை வச்சுட்டு ஆளூர் ஷானவாஸ் சொல்றாரு தமிழகத்தை ஆட்சி செய்வது பாஜக தானா. சார் ஆளூர் ஷானவாஸ்லாம் மனுஷனா சார்? ஈவேர பாஷையில சொன்னா பிராமணர்களுக்கு பயந்து பசு சாணிக்கு பயந்து முஸ்லிம்கள் என்ற மலத்துக்கு இடம் கொடுத்தோம்னு சொன்னார். சரியா? இது ஜல்லிக்கட்டுக்கு ஜமாத்தும் சர்ச்சு சார்பாக மாவோயிஸ்டும் தான் ஸ்பான்சர் பண்ணாங்க. அவங்க 100கணக்கில் தினமும் காண்டம் பிடிச்சோன்னு திரும்ப சொன்னார். அப்ப ஜமாத் சார்பாக ஆளூர் ஷானவாஸ் என்ன சொன்னா, மாடை காப்பாத்துறதுக்கு நடந்த ஜல்லிக்கட்டுக்கு நான் மாட்டுக்கறி போட்டேன். நீ எல்லாம் மனுஷனா மிருக மாடா பண்ணி பெத்தவன் நாடா, நீ எல்லாம் மாடை காப்பாத்துறதுக்கு நடந்ததுல மாட்டுக்கறி போட்டேன்னு சேனல்ல வந்து பேசுற, நீ மிருகமா? தண்ணியை தின்றதை விட கேவலமா இருக்கடா டே நீ எல்லாம். தயவு செய்து மனுஷனா உன் கட்சி தலைவரை மதிக்காம இதுல போட்டு வச்சிரு. நீ எல்லாம் திமுக கொத்தடிமை, அங்கிருந்து எச்சி சோற தின்ற ஆளுன்னு எங்களுக்கு தெரியும். தயவு செய்து தமிழக மக்கள் இந்தியாவிலேயே மிக அதிகமாக படிப்பில் சிறந்தவர்கள் தமிழர்கள். அந்த தமிழர்கள் தேர்வு எழுதுறாங்க, வருஷம் பாஸ் பண்றவன் லிஸ்ட் அதிகமாகுது. போலீஸா வேலை செஞ்சுட்டு போன வருஷம் ஒரு கான்ஸ்டபிள் பகல்ல டீச்சரா இருந்து கிடைச்ச 2 மணி நேரம் 3 மணி நேரம் படிச்சு கிளியர் பண்ணியிருக்கான். ஸ்டேட் போர்டு சிலபஸ்ல இருந்து பாஸ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம ஸ்டாலின் ஐயா ஆட்சிக்கு வந்தப்ப 12 முதலமைச்சர் எதிர்கட்சி முதலமைச்சருக்கு லெட்டர் எழுதினார், ஒருத்தங்க கூட பதில் போடல. அதுக்கப்புறம் டீலிமிட்டேஷன் எழுதுறப்ப 12ல இருந்து 7 குறைஞ்சு போச்சு. மக்கள் இந்த எதிர்கட்சி வானாண்டா, இவனுங்க எல்லாம் அப்பம் பேரன் பையன் அப்படின்னு இல்லாட்டி சொந்தக்காரனை வளர்த்துக்கிறதுக்கு தான் நடத்துறாங்க. பிஜேபி வந்தாதான் நாடு நல்லா இருக்குன்னு ஒரு ஸ்டேட்டா மாறிட்டு இருக்கு. சோ இது முழு அறிவுள்ள எவனும் நீட்டை எதிர்க்க மாட்டான். சிஜேபியுடைய ப்ரோக்ராம் பேரே ஃபேர் நீட், அவ்வளவுதான். இந்த கோரிக்கைகள் பெரும்பாலான கோரிக்கைகள், அதாவது இது எல்லாம் ஈஸியா புரியணும்னா திருவள்ளுவர் ஒன்று சொல்லியிருக்கார், தூங்குக தூங்கிற் செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. தூங்குகன்னா இங்க தூங்குறது கிடையாது, ஒரு வேலையை செய்யும் தன்மை. வேகமா செய்ய வேண்டிய வேலையை வேகமா செய்ய வேணும், நிதானமா செய்யறத நிதானமா செய்யணும்னு இதுக்கு அர்த்தம். வேகமா செய்ய வேண்டியது நீட்டு லீக் ஆயிடுச்சு, உடனடியாக ஆல்டர்னேட் எக்ஸாம் வச்சு மாணவர்கள் வேற கோர்ஸ்ல சேர்றதுக்கு லேட் ஆகாம இருக்கணும்னு 1 மாசத்துக்குள்ள நடத்தி முடிச்சு ரிசல்ட்டை கொடுத்தாச்சு. இதுல அதுக்கு அடுத்தது அதுல யாரெல்லாம் லீக் பண்ணாங்க அதையும் கண்டுபிடிச்சாச்சு. நோய் முதல் நாடி, அது வரும் வழி நாடி வாய்ப்பை செயல். ஸோ அதனால இப்ப அது வரும் வழி. இந்த லீக் பண்றது கோச்சிங் சென்டர்னா ஒரு தடவை நீ மாட்டினா 10 கோடி ஃபைன் 10 வருஷம் ஜெயில்னு கொண்டு வந்தாச்சு சட்டம். ஸோ நடுவில் அரசியல் வந்து ஒரு அமைச்சர் ராஜினாமா, அது கண்டிப்பாக உடன்பாடு இல்லாத விஷயம். அதுக்கு ராஜினாமா பண்ணணும்னா பஞ்சாப் கல்வி அமைச்சரும் இந்த தெலுங்கானா கல்வி அமைச்சரும் ராஜினாமா பண்ணணும். அவங்களுடைய பேப்பர் கடந்த வாரத்தில் லீக் ஆயிருக்கு. சரியா? இந்த கர்நாடகத்தில் கேபிஎஸ்சி நான் சொன்னா இன்னும் அசிங்கம். கேபிஎஸ்சியில 410 போஸ்ட் வெட்டினரி டிபார்ட்மெண்ட்ல ஃபில்அப் பண்ணியிருக்காங்க, 70 to 80 லட்சம் ரூபா வாங்கியிருக்காங்க. அந்த கேபிஎஸ்சி சேர்மனா இருக்கிறவங்க மகள்கள் 2 பேரும் செலக்ட் ஆயிருக்காங்க. பிசியாக இருந்து அதுல செலக்ட் ஆக முடியலன்னு எங்க அப்பா வருஷ சம்பளம் 40,000 எழுதி எக்கனாமிக்கலி வீக்கர்ல செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ அவரை இது கவர்னர் சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காரு. சார் இது நான் ஒரு பிரச்சனைக்கு ராஜினாமா பண்றதுன்னு சொன்னா ஒருத்தங்க கூட அமைச்சராக இருக்க முடியாது. இந்தியாவில் யாருமே அமைச்சராக இருக்க முடியாது. கடந்த 1 வாரத்துல 3 லாக்அப் டெத் நடந்திருக்கு. ஸ்டாலின் ஆட்சியில 32 லாக்அப் டெத் நடந்தது. எங்கேயா ராஜினாமா பண்ணாங்களா? ஸோ இது ராஜினாமா தவிர்க்கணும். பட் ரொம்ப கிரிட்டிக்கலா போய் அதனால் கலவரங்கள் கிட்டத்தட்ட வாங்சூக் செத்தால் நல்லா இருக்கும்னு அவங்க பேசிய ஆடியோ ஒன்று கிடைச்சி அதை காட்டின ஒன்று தான் அவர் உண்ணாவிரதம் முடிச்சாராம். இந்தியாவில் எங்கேயாவது தீ குடிக்க வச்சு 4 பேர் தீ குடிச்சா இது பெருசாகி கலவரம் தூண்டலான்னு பிளான் பண்ணது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபேஸ் ரெகக்னிஷன் டூலை வச்சு 2500 ஏற்கனவே ஹிஸ்டரி ஷீட்டர்ஸ் அந்த கூட்டத்தில் இருந்தாங்கன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதை அடக்குவதற்காக சற்றே ராஜதந்திரமாக பணிந்தார். அதுவுமே பல பிஜேபி ஆட்களுக்கு பிடிக்கல, எனக்குமே கூட உடன்பாடு இல்லை தான். ஆனால் செய்ய வேண்டியதை கரெக்டாக செஞ்சாச்சு. ஆனால் தமிழகத்தில் இன்னொன்று நான் சொல்றது ஒன்னே ஒன்று தான், நீட் இதுக்கு இது அமைதி போராட்டம். இந்த அமைதினா என்ன சார்?
அமைதினா என்ன? உன் வீட்டில் அமைதியாக பண்ணுங்க. இவர் பண்ணாரு நம்ம ஸ்டாலின், இதெல்லாம் வீட்லேயே உட்காந்து எல்லாரும் பண்ணுவோம், ஏதோ ஒரு இது அவங்க வீட்லேயே இப்போ கொரோனா பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணுங்க. ரோட்ல நீங்க வந்து உட்காந்து அந்த ரோடு ஃபுல்லா பிளாக் ஆகுது. நான் இது ட்ரிப்ளிகேன்ல வீடு இருந்த பொழுது கம்ப்ளீட்டா பஸ் கிடையாது, மவுண்ட் ரோடோன்னு நின்னோட. நான் பஸ்ஸை பிடிக்கணும்னா ஐசோஸ்ல இருந்து இது சாந்தி வரைக்கும் நடந்து போனா தான் பிடிக்க முடியும். இல்ல இந்த பக்கம் மயிலாப்பூருக்குள்ள போகணும், 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர். அங்க யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா ஆட்டோக்காரன் லாரிக்காரன் வரமாட்டான், டாக்ஸிக்காரன் வரமாட்டான். ஸோ இதுக்கு இன்னொன்று, எங்கேருந்து சார் காசு வருது? சாப்பாடு என்னென்னமெல்லாம் ஐட்டமாக வருது சார், எனக்கு அதுக்கு பேரே தெரியாது. பர்கருங்கிறான், பீஸாங்கிறான், பீஃபுங்கிறான், இதெல்லாம் நமக்கு ஓரளவு தெரிஞ்ச பேர். அது இல்லாமல் எங்கேருந்து யார் சார் ஆர்டர் போட்டால் பணம் எங்கேருந்து வந்துச்சு? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த உணவை பற்றி பேசுறதுனால யார் வந்து ஒருவர் வந்து உணவு கொடுத்துருக்காரு 26 நாளைக்கும், அவர் வந்து புலம்புறாரு. இது மாதிரி நான் உணவுலாம் கொடுத்தானா என்னை வந்து கழட்டி விட்டு போயிட்டாங்கன்னு அவர் வந்து இப்போ புலம்புறாரு. இல்லை 26 நாளைக்கு ஒரு மொபைல் கடைக்காரர் கொடுக்க முடியுமான்னு தெரியல. அந்த ஜொமேட்டோ ஸ்விக்கி நீங்கள் கொண்டு வரீங்களே, யார் காசு கொடுத்தான்னு கேட்டால் கத்தார்லேருந்து வந்தது, பாகிஸ்தான்லேருந்து வந்ததுன்னு இருக்காங்க. அந்த போராட்டம் 19ஆம் தேதி வரைக்கும் ஆவரேஜ் விசிட்டர் 400 பேர், 300லேருந்து 400. 20ஆம் தேதி 40,000. அதுக்கப்புறம் டூரிஸ்ட் மாதிரி கடந்த 4 நாட்களாக அரசியல் கட்சிகள் தூண்டி விட்டுட்டு இருக்கு. ஸோ இது போயிட்டே இருந்தால் ஆகஸ்ட் 15க்குள்ள லட்சக்கணக்கில் போயிடும். ஏன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் ட்ரிப்ளிகேனில் இது ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது நான் ஒரு நாள் பார்க்கணுன்னு போனால் ரோட்டுக்கு இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் கிராஸ் பண்ணுறதுக்கு ட்ரை தான் பண்ணேன். 45 நிமிஷம் ஆச்சு, பாதி ரோட்டில் இருந்தேன். அதுக்குள்ளே என் கையில் ஒருத்தர் பிஸ்லரி பாட்டில் கொடுத்தாரு, இன்னொருத்தர் 2-4 பிஸ்கெட் இருக்கிற ஒரு சின்ன பொட்டலம் கொடுத்தாரு, ஒருத்தர் ஹல்திராம்ஸ் பேக்கெட் கொடுத்தாரு, இன்னொன்று ஏதோ கொடுத்தாரு. இதுக்கெல்லாம் எங்கேருந்து காசு வந்ததுன்னு எனக்கு தெரியல. ஸோ இது எல்லாமே அங்கே முதல்ல நீட் வேண்டான்னா ஃபேர் நீட்டுங்கிற கோரிக்கையை தாண்டி ராமபிரானை எதிர்த்து குரல் கொடுக்கறது, நாடு துண்டு துண்டாக போக வேண்டும், மோடி ஆட்சி போக வேண்டும், இந்த குரல்லாம் ஏன் வருது? அங்கே போய் ஒரு தமிழ் நீட்டில் ரேங்க் எடுத்த மாணவன் போயிட்டு திரும்பி வந்துட்டேன், எனக்கு பயமாயிடுச்சுன்னா இது ரொம்ப சரியான வார்த்தை. நேத்தைக்கு இதுல நம்ம கிண்டியில ராஜ்பவனுக்குள்ள நுழையறதுக்கு போராட்டம்னு, கிண்டி ராஜ்பவன்ல நீட்டை எதிர்த்து திமுக கருணாநிதியின் அணுக்க தொண்டை ஒருத்தன் போய் பெட்ரோல் பாம்பு போட்டதுக்கு 8 வருஷம் ஜெயிலில் இருக்கான். தயவு செய்து இந்த மாதிரி போராட்டத்துல இளைஞர்கள் ஈடுபடாதீங்க. ஒண்ணு, அந்த கருக்கா வினோத் 8 வருஷம் தண்டனை இருக்கான். உங்க பக்கத்துல இருக்கிறவன் எவனாவது கல் எடுத்தடிச்சு ஒரு கண்ணாடி உடைஞ்சதுன்னா 4 வருஷம் ஜெயிலு. இப்ப கருணாநிதி கைதப்ப நடந்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தயவு செய்து இந்த போராளிகள் யாருக்கும் அரசியல் நோக்கம் தவிர இல்ல. நீட் ஒழிக்கணும்னா இந்த 5 வருஷமா என்ன தூங்கிட்டு இருந்தீங்களா? 2021 அது எப்படி இந்த திடீர்னு இந்த நடிகைகள் வராங்க, அதுல ஒரு பக்கம் ஒரு நடிகை வந்து தாவேக்காக்கு ஆதரவா வந்து பேசல. அதை விட முக்கியம் அந்த இன்னொரு நடிகை இருக்கு பாருங்க, போன மாசம் போதி கேம்பஸ்ல வந்து சேருங்கன்னா அங்க காசு வாங்கிட்டு நடிப்பாங்க. இந்த பக்கம் வந்து இன்னைக்கு நீட் எதிர்ப்பும்பாங்க. சனம் ஷெட்டி நான் பேச நினைச்சது ஃபேர் நீட்டை பத்தி, ஆனா அதை பத்தி பேசக்கூடாதுன்னு என்ன தடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நடுவில் ஜனநாயகன் பார்த்தேன்னு ஆரம்பிச்சோன்னா அவங்கள பேச விடல. ஏன் வரவனை பேச விடுறதுல உங்களுக்கு என்ன தப்பு? நான் இப்ப கேட்கிறேன், அதே கம்யூனிஸ்ட் உங்க ஆபீஸ்ல நீங்க அமெரிக்க கம்பெனிக்கு வாடகை கூட்டு வச்சிருக்கீங்க, இதுக்கு பேர் அதே சிபிஎம் என்ன பண்ணிச்சு, அதானி கிட்ட டொனேஷன் வாங்குறீங்க. இப்ப நான் அங்க போராட விரும்புறேங்க. தமிழ்நாட்டுக்கு ஃபேர் நீட் வேணும், மெடிக்கல் காலேஜுக்கு மாத்திரம் இல்லை, இன்ஜினியரிங்க்கும் நீட் வேணும். எல்லாம் இது டீம்டு யூனிவர்சிட்டியும் இன்ஜினியரிங் நீட் வேணும்னு போராட விரும்புகிறேன். ஒரு 500 பேர் மாணவர்கள் தமிழர்கள் வருவாங்க. ஆதரவு கொடுப்பீங்களா? இடம் கொடுப்பீங்களா? சாப்பாடு அனுப்புவீங்களா? இது என்ன பழக்கம் இது? நீங்க ஆளும் மாநிலத்தில் நீட் வேண்டான்னு ஒரு குரல் கொடுக்க மாட்டீங்க. ஆனால் இங்க உங்களுக்கு 25 கோடி கொடுத்த திமுக காரன் கேட்டா வந்து உட்கார்ந்துட்டு போராட்டம் பண்ணுவீங்க. சோ இது முழுக்க அறிவில்லாத மூடர்கள் யாரோ காசு கொடுத்து செய்யறாங்கன்னு தெரியுது. தமிழர்கள் புத்திசாலிகள். 2 நாள் அந்த சினிமாக்காரங்களை வச்சா தான் கூட்டம் வரும்னு அவங்கள கூட்டிட்டு வராங்க. சார் அவங்களுக்கெல்லாம் படம் இருக்கு. கடைசியா ரேவதி படம் எப்ப வந்துச்சு? அமீர் படம் ஒண்ணு எடுத்தாரு சார், காதலிக்கு உயிர் கொடுக்கறது. அவர் அந்த படத்துல காதலி பேர் தமிழ் செல்வி, ஆனா படம் பேரு உயிர் தமிழுக்கு. காதலிக்கு உயிருங்கிறதுக்கு பதிலாக ஏதோ தமிழுக்கு மேல காதல். நம்ம 6 கோடி பட்ஜெட்ல எடுத்த படத்துக்கு நான் ஃபிலிம் பீட் கலெக்ஷன் 1 கோடி ரூபா தான். படம் பட்ஜெட் 6 கோடி, தியேட்டர் வசூல் 1 கோடி. ஸோ அதுதான் அவங்களுக்கு திமுக கொடுக்குற எச்ச காசுக்காக குரல் கொடுப்பாங்க. அவர் பேர்ல 12 கோடி ரூபாய் ஜாஃபர் சாதிக்கு கைதான பிறகு அவருடைய அக்கௌண்ட்டுக்கு ஒய்ஃப் டிரான்ஸ்ஃபர் பண்ணதாக இடியுடைய இந்த ஷீட்டை சார்ஜ் ஷீட் சொல்லுதுன்னு பத்திரிகைகள் வந்தது. ஸோ அப்படிப்பட்ட ஆளுங்கள்லாம் இதுக்கு ஆதரவு கொடுக்க
கொடுக்குறான்னாலே எங்கெல்லாம் அமீர் நீங்க சொன்ன அந்த ஆளூர் ஷானவாஸ்லாம் இருக்காங்களோ அதெல்லாம் தமிழர்கள் ஒதுக்க வேண்டியதுன்னு மாணவர்கள் தெளிவா புரிஞ்சுப்பாங்க. 2 நாள்ல தானா முடிஞ்சிடும். இன்னொரு செய்தி ஒன்று பார்க்குறோம். திமுக தலைவராக இருக்கிற திரு ஸ்டாலின் அவர்கள் எதிராக ஒரு வழக்கு. ஏன்னா அவர் இந்த அஃபிடவிட் பஞ்சாயத்து இந்த தேர்தலில் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. விஜய் அவர்கள் மறைச்சிட்டாரு, இந்த தலைவர் மறைச்சிட்டாரு, உதயநிதி அவர்கள் மறைச்சிட்டாருன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பக்கம் வழக்கா போயிட்டே இருக்கப்ப இப்போ ஒரு வழக்கு. அவர் ஒரு அறக்கட்டளைக்கு தலைவராக இருக்கிறத மறைச்சிட்டாருன்னு அது விசாரணை எதிர்த்து இப்போ ஒத்தி வச்சிருக்காங்க. இது என்ன சிக்கலை கொண்டு வருமா? வழக்கோட பின்னணி என்ன? இல்லை, அவர் அறக்கட்டளை காட்டலன்னு சொல்கிறாங்க. ஹைகோர்ட்டில் என்ன பண்ணிட்டாங்க, அதெல்லாம் தமிழில் இருக்கிறதுனால இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி வேறு ஏதாவது இன்னும் சொல்கிறதாக இருந்தால் சொல்லுங்கன்னு தள்ளி போட்டிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது டிஸ்மிஸ் ஆக வேண்டிய வழக்கு தான். அறக்கட்டளைகளை காட்டுறதுங்கிறது காட்டணுங்கிறது என்னுடைய கோரிக்கையும். அறக்கட்டளை மாத்திரம் இல்லை, அந்த அறக்கட்டளைக்கு எவ்வளோ சொத்து இருக்குன்னு காட்டணும். பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில் ஷேரை வச்சிருக்கிற ராகுல் காந்தி 7,000 கோடி சொத்து இருக்கிற கம்பெனி எங்கிட்ட 1.25 லட்சத்துக்கு ஷேர் இருக்குன்னு போய் சொல்கிறாரு. அதுக்கு அதோடைய புக் வேல்யூ எவ்வளோ, அதுக்கு எவ்வளோ அசெட்ஸ் இருக்குன்னு காட்டணும். அசெட்ஸையும் முதல்ல இன்னைக்கு கைட்லைன் வேல்யூ சொல்றதே தப்பு. ஏன்னா நம்ம இதுவரை அவருக்கு பேர் என்ன சொல்லியிருக்காரு, நம்ம நிதி அமைச்சர் அந்த வெள்ளை அறிக்கை கொடுத்தப்ப அண்ணா நகர்ல மார்க்கெட் வேல்யூ 25,000 ரூபாய் இருக்குது ஒரு ஸ்கொயர் ஃபீட், ஆனால் 12,000 ரூபான்னு கைட்லைன் இருக்குங்கிறாரு. அப்ப விஜய் அவர்கள் வித்த சொத்தை காட்டியிருக்காரு, அதுலேயும் கைட்லைனை தான் காட்டியிருக்காரு. ஸோ கைட்லைன் ஏன் கம்மியாக வைக்கிறீங்க? ஏன் மார்க்கெட் ப்ரைஸையும் கைட்லைனும் ஒன்றா இருக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்குது? அதை இது சரி பண்ணுறதுக்கு சரியான கமிட்டியை போட்டு, ஏன்னா போன தடவை 2012 ஜூன் மாதம் ஏற்றின ரேட்டு 2017 33% குறைச்சி திருப்பி போன ஆட்சியில் பழசு பண்ணிட்டு மீண்டும் ஏற்றுனாங்க. மீண்டும் ஏற்றுனது ப்ராப்பர் கமிட்டி இல்லைன்னு கேன்சல் ஆயிடுச்சு. ஆனால் ப்ராப்பராக கமிட்டி போட்டு கைட்லைனை போட்டு 11%லேருந்து 6-7% குறைச்சிட்டு ஒழுங்கான ரேட்டு கட்டுங்க. ஏன்னா மகாராஷ்டிரால 6%, இங்க இதுக்கு 11%. ஸோ கைட்லைன் அதிகமாக ஏத்துனீங்கன்னா எனக்கு ஸ்டாம்ப் டியூட்டின்னு மக்கள் போய் சொல்ல விரும்புறான். ஒயிட்டை பிளாக் ஆக்கிறதுக்கு வழியா இருக்கு. அரசியல்வாதி தான் நிலத்தை வச்சிருக்கான், பிளாக் ஆக்கிறதுக்காகவே பண்றான். ஏன்னா விஜய் அவர்கள் 34 கோடிக்கு வித்த சொத்துடைய இது நம்ம வில்சன் சொன்னதுபடியே ஜாஸ்தி இருக்கணும். அறக்கட்டளை சொத்து சிக்கல் வராது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் 2011 கொளத்தூர் வெற்றி வழக்கு கண்டிப்பாக அவருக்கு சிக்கல் தரும். 6 வருஷம் தேர்தல் சிக்கல் வரலாம். பட் அது என்னைக்கு தீர்ப்பு வரும்னு தெரியாது. பட் விஜய் அவர்களும் உதயநிதி அவர்களும் சொத்துக்களை மறைத்தும் குறைத்தும் காட்டியிருக்காங்க, மாற்றியும் காட்டியிருக்காங்க. அது பெருத்த செக்கல் தரும். உதயநிதி போன எலெக்ஷன்ல ரெட் ஜெயண்ட்ல 7.5 கோடி தனக்கு இருக்குன்னு சொன்னதை இந்த தடவை அப்படியே எடுத்துட்டார். ரெட் ஜெயண்ட்டை மகனுக்கு மாற்றிருக்கலாம். பட் அந்த பணத்தை ஒன்று அந்த ஷேர் இருக்குன்னு காட்டியிருக்கணும், இல்லை அந்த ஷேரையும் வித்துட்டேன்னு காட்டியிருக்கணும். ஸோ அதை பற்றி எந்த குறிப்பும் இல்லை. விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் ஏற்கனவே அவருடைய சுனாமி ஆகிய சத்தியம் டிவிக்கு வித்த அண்ணா நகர் சொத்தை காட்டியிருக்காரு. போரூர் சொத்தை 3 டாக்குமெண்ட் சேர்த்து 1 டாக்குமெண்ட்டாக காட்டியிருக்காரு. வடபழனியில் இருக்கிற திருமண மண்டபத்தை ஜேசன் சஞ்சய்ல 3 டாக்குமெண்ட்ல இருக்கிற சொத்தை 1 டாக்குமெண்ட் மாத்திரம் காட்டியிருக்காரு, மீதி 2 காட்டலை. ஸோ இது மாதிரி பல குளறுபடிகள் இருக்கிறதுனால வழக்கு டெய்லி நடந்தால் கண்டிப்பாக விஜயும் உதயநிதியும் சிக்கல்ல சிக்குவார்கள். ஏற்கனவே 56 58 பெட்டிஷன் இந்த தேர்தலில் செல்லாதுங்கிற வழக்குகள் இருக்கு. பட் அதுல தோத்து போன இதெல்லாம் காட்டி என்ன பிரயோஜனம்னு தெரியல. காணல 2 கேள்வி. ஃபர்ஸ்ட் அந்த கோணியம்மன் கோவில் சர்ச்சை, அதுல கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்துட்டாங்க. பட் ஆனால் உங்களை மாதிரி உள்ள போராளிகள்லாம் என்ன சொல்றீங்கன்னா, இல்லை அதில் ஒரு பாரபட்சம் இருக்கு அப்படிங்கிறீங்க. ஃபர்ஸ்ட் அந்த வழக்கோட பின்னணி என்ன, அதில் பாரபட்சம்? முதல்ல கோயம்புத்தூருங்கிற பேருக்கே கோணியம்மன் புதூர்னு, கோணியம்மன் பேரில் அந்த கோட்டை மாரியம்மன் தான் ஃபேமஸ். கோணியம்மன் புதூர்னா அந்த ஊருக்கே பேர், கோயம்புத்தூர் முன்னாடி பேர், கோயம்புத்தூருடைய பேர். சரியா? அந்த கோணியம்மன் கோயிலில் நம்ம HRNC பூந்தாலே என்ன வைப்பாங்க, 9 மெயின் உண்டியலும் 16 சின்ன உண்டியல்களும். 9 உண்டியலை ஒழுங்கா எண்ணியிருக்கான். 16 சின்ன உண்டியல் ஏன்றப்ப சைடில் ஒரு உண்டியல் எடுத்துட்டு அதை பாக்கெட்டுக்கு போயிருக்கு. சில பேர் பாக்கெட்டுக்கு போயிருக்கு. அதில் 30,000 என்று சொல்லப்படுகிறது. அது 30,000 கரெக்டான்னு எனக்கு தெரியாது. இந்த முறை தான் பண்ணியிருக்காங்களா, இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி பண்ணுவாங்க? நடந்திருக்கேன் வீடியோ. இப்போ நான் கேட்கறது நேற்று பேப்பர் படியாக
முதல்ல ஒரு 4 பேர் இதை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேர்ல போலீஸ்ல எஃப்ஐஆர் கொடுத்து சஸ்பெண்ட் பண்ணாங்க. இன்னைக்கு 8 அதிகாரிகளை சஸ்பெண்ட். நான் சொல்றது முதல்ல இணை அதிகாரி நீ ஏன் அங்கிருந்து போன சின்னது என்ற பண்ண அவங்க பேர்ல எஃப்ஐஆர் போடுங்க. தயவு செய்து துறை அதிகாரிகள் மேல எஃப்ஐஆர் போடுங்க. சஸ்பெண்ட் பண்ணிட்டேங்கிறது ஒண்ணுமே கிடையாது. சஸ்பெண்ட் பண்ணா 15 நாளைக்கு சம்பளம் கிடையாது. அதன் பிறகு ஹாஃப் சம்பளம், கால் சம்பளம்னு ஒரு 15 நாள், அதுக்கப்புறம் ஃபுல் சம்பளமே வீட்டில் உட்காந்துட்டு வாங்குவான். நம்ம சவுக்கு சங்கர் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு 60 லட்சம் ரூபாய் சம்பளமா வாங்கிட்டு சேனலுக்கு பேட்டி கொடுத்துட்டு இருந்தார் சஸ்பெண்ட் ஆன நிலைமையில. அதனால தயவு செய்து முதல்ல எஃப்ஐஆர் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஏன்னா நீங்க இப்போ திருச்செந்தூருக்கு போனீங்க, இந்த அமைச்சர் ரமேஷ் அவர்களே, நீங்க போறதுக்கு ஒரு 10 நாள் முன்னாடி டூப்ளிகேட் டிக்கெட் மூலமா ஒரு பெண்ணு 25,000 ரூபாய் எடுத்தாங்க. அவங்கள தற்காலிக உதவி. பட் டூப்ளிகேட் டிக்கெட்டை யார் தயாரிச்சிருப்பாங்க? அதே மாதிரி அதுக்கு ஒரு 10 நாள் முன்னாடி ராமேஸ்வரம் கோயில்ல கணக்குல சேர்க்காமல் லட்டு வித்தது பிரசாத கட்டல 25 கோடி. அப்ப பழனியில, அப்ப மற்ற கோயில்லாம் போட்டா என்ன கலெக்ஷன் வரிசையில போட்டா ராமேஸ்வரம் 15வது கோயில், 14 கோயில்லையும் அப்ப டூப்ளிகேட்ல எவ்வளவு வித்திருப்பாங்க? தயவு செய்து எஃப்ஐஆர் முதல்ல போட்டு போலீஸ் ஆக்ஷனை முதல்ல எடுங்க, டிபார்ட்மெண்ட் அல்ல. ஏன்னா இப்ப இதே தான் இதுலயும் நடக்குது. லாக்அப் டெத்லயும் டிபார்ட்மெண்ட்ல சஸ்பெண்ட் பண்ணோம், டிரான்ஸ்ஃபர் பண்ணோம். எஃப்ஐஆர் போடுங்கயா, அதை பண்ணிட்டு ஆக்ஷன் எடுங்க. அதுதான் கோரிக்கை. அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னா சமீபத்தில் சன் டிவில, அதுதான் காணொலி இறுதியா கேள்வியா வச்சிருந்தேன், சன் டிவியோட ஒரு டிவி வந்து ஆதித்யா டிவி, நம்ம இது கனிமொழியுடைய மகன் சமஸ்கிருத பெயர். சரி ரைட், ஏதோ ஒரு பேர் இல்ல ஆதித்யாங்கிறது சமஸ்கிருத பெயர், அது கனிமொழியுடைய மகன் பேர். அவங்களுக்கு தமிழ் கிடைக்கல. சரி, அதையும் பதிவு பண்ணிக்கோங்க. அதுல வந்து இப்போ ஒரு இது வந்து ஒரு கிளிப் ஒன்று ரிலீஸ் ஆகி ஒரு இதுல வந்து ப்ரோக்ராம்ல அது சர்ச்சையாயிருக்கு. வஉசி அவர்களை வந்து அவமதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன கிளிப்பை வச்சு நம்ம சொல்லிட முடியுமா சார்? கிளிப் ரிலீஸே ஆயிருக்க வேணாம் சார். நான் சொல்றது லைவாக இருந்தாலே தவிர கண்டிப்பாக இது அசிங்கமாக, அருவருப்பாக, திராவிடத்தனமாக, ஈவேராத்தனமாக இருக்கிறதுன்னு நமக்கு தெரியுது பாக்குறவனுக்கு. இப்ப நான் கேட்கிறேன், ஈவேரா மடத்தனமானவர் என்று சொன்னது சுப்ரீம் கோர்ட், நேரு அப்படின்னு கேள்வி இல்லை 2 பேரும்னு சொன்னா அதை போடுவீங்களா கேள்வியில? டிஎன்பிஎஸ்சில சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சா இல்லையா? டு புட் இட் லைட்லி, ஈவே ராமசாமி நாயக்கர் ஸ்பீச் அண்ட் ஆக்ஷன்ஸ் ஆர் மேட்னஸ்னு சொல்லிச்சா இல்லையா? ஒய் ஆர் யூ நாட் புட்டிங் கேஸ் காமராஜருக்கு நேரு எழுதினாரியா இல்லையா ஈவே ராமசாமி நாயக்கரை? இதுல தெரிஞ்சே கப்பல் செக்கு எடுத்த செம்மல்னா அதை வச்சுக்கிட்டு காமெடி பண்றதுன்னு பண்றீங்க. சன் டிவி ஏற்கனவே ஒரு சீரியல்ல ஃபேமிலியில எப்படி கொலை பண்றதுன்னு காட்டுறீங்கன்னு சொல்லி மன்னிப்புக்கு 2 மாசத்துக்கு போட்டு அதுக்கு ஒரு ஃபைன் கட்டியிருக்காங்க. திட்டமிட்டு வஉசியை ஆசா இழிவு பண்ணாரு, காமராஜரை இவர் இழிவு பண்ணார், RS பாரதியும். அதுக்கு முன்னாடி ஒரு பொறுக்கி இப்ப இதுல குண்டர் சட்டத்துல உள்ள இருக்கிற ஒரு யூடியூபரும் பேசி கைதாயிருக்காங்க. திட்டமிட்டு வஉசியை இழிவு செய்யறாங்க சார். வஉசி நமக்கெல்லாம் 200 வருஷத்துக்கு முன்னாடி சார் ஷேரை வித்து கம்பெனி நடத்தி பிரிட்டிஷ்காரன் பயந்து அடிச்சு கப்பலுக்கு ஃப்ரீயா ஏத்துனா. அவங்க ஒரு எட்டனா நீ ஒரு எட்டனா கொடுத்தா அவங்க இன்னும் குறைச்சா கூட மக்கள் போனாங்க. கடைசியில ஃப்ரீ அப்பதான் போட்டி போடல, அப்ப கூட நடத்தினார். ஆனால் அதுக்கு பிறகு அவரை ஜெயில போட்டு அதுல நடந்ததுலதான் ஆஷ் துரையை கொண்டாங்க. ஆஷ் துரை அவன் ஜாதி வெறி பிடிச்ச ஒரு பாதிரியா மாதிரி நடந்துகிட்டவன். ஆனால் இவங்க ஆஷிக்கு மரியாதை செஞ்சுக்கிட்டு வாஞ்சி எழுதி பண்றாங்க. ஸோ திட்டமிட்டு சன் டிவி இதை செஞ்சிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் சன் டிவி தெளிவாக எல்லா சேனல்லையும் மன்னிப்பு கேட்கணும், இல்லாட்டி அவங்களுக்கு 10 கோடி ரூபாய் ஃபைன் போடணும். ஒரு சுதந்திர போராட்ட வீரர், ஏன்னா டிஎன்பிஎஸ்சியில கேள்வி கேட்கறாங்க, தீவிரவாதி வாஞ்சிநாதன் போடுறாங்க. டிஎன்பிஎஸ்சி டிரான்ஸ்லேஷன்ல இந்து சமய அறநிலைத்துறையை நீதி கட்சி இந்து மதத்தை அழிப்பதற்காக கொண்டு வந்தது. இப்படி எல்லாம் கேள்வி கேட்கிறாங்க. கேட்டவனுக்கெல்லாம் 10 கோடி ஃபைன் போடுங்க சார். அப்பதான் இன்னொரு தடவை கேட்க மாட்டாங்க. அவங்க வீடை ஜப்தி பண்ணுங்க. கொடுக்கலன்னா தயவு செய்து இது திட்டமிட்டு செய்வது. ஸோ தமிழ்நாட்டு மக்களை அறிவில்லாதபடிக்கு பாடத்திட்டத்தில் ஈவேரான்னு பேர் வைக்கிறீங்கன்னா ஈவே ராமசாமியார்னு வைங்க. அதுக்கு இதுக்கு தந்தை மண்ணாங்கட்டி பெரியார், அதுக்கப்புறம் முத்தமிழ் அறிஞர் கவிஞர், அவர் எழுதின தொல்காப்பிய பூங்கால 1000 தமிழ் பிழைகள், தமிழை கொலை செய்தவர் தமிழ் கொலைஞர்னு வேணா வைங்க. கருணாநிதி நான் எழுதல, அந்த புக்கை ஒருத்தர் எழுதிட்டு அவரை அடிச்சிடுவாங்கன்னு கிட்டத்தட்ட உயிர் வாழ்ந்த 15 வருஷமும் ஒரு தோட்டத்தில் பயந்து வாழ்ந்தார். உங்களுக்கு வேணா அந்த புக்கும் தரேன், சரியா? அதனால தயவு செய்து மனிதர்களை மனிதர்களாக்குங்க, தெய்வமாக்காதீங்க. ஈவேராவை போற்றுவது உங்க உரிமை. அறிவில்லாதவர்களுக்கு உங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி போட்டுருங்க. பட்
200 வருஷத்துக்கு முன்னாடி மாதிரி ஷேரை வச்சு உலகத்துக்கே ஒரு முன்னோடியாக திகழ்ந்த வஉசியை இகழ்வதுங்க. அது மாத்திரம் இல்ல, அவர் மிகப்பெரிய தமிழறிஞர். இது மணக்குடவர் உரையை பெரிது படித்து திருக்குறள் எழுதி அடுத்த நூற்றாண்டில் எழுதப்பட்ட முதல் தமிழ் உரையான மணக்குடவரை முதல்ல பப்ளிஷ் பண்ணவர் வ.உ. சிதம்பரனார். அதனால தயவு செய்து சன் டிவி போன்ற தர்திரங்கள் தாங்கள் பணம் சேர்க்கறதுக்காக வஉசியை இழிவு பண்ணாது. உங்களுக்கு வேணும்னா அண்ணாதுரையை பத்தி சொல்லுங்க. அண்ணாதுரை தமிழ்நாட்டுக்கு காந்தியாருக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு, வெள்ளைக்காரன் போனா குண்டூசி தயாரிக்க முடியாதுன்னு 1942 தீர்மானம் போட்டாங்க. இன்னைக்கு வெள்ளைக்காரனால ஒரு ராக்கெட் விட முடியல. இந்தியா வெளிநாட்டு ராக்கெட்டை இங்க விட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் இங்கிலாந்து சக்சஸ்ஃபுல்லா ஒரு ராக்கெட்டை விடல. கொரோனாக்கு 2 நாடு தான் சக்சஸ்ஃபுல்லாக மருந்து தயாரிச்சது, இந்தியாவும் அமெரிக்காவும். சீனா, பிரிட்டன் மற்றும் ரஷ்யா ஃபெயில்யூர். அதனால தயவு செய்து இந்தியா மீதும் தமிழ் மீதும் நம்பிக்கை இல்லாமல் காசு பார்ப்பது ஒன்னே எங்க பொழப்புன்னு இந்தி சேனல் நடத்துற சன் டிவி, நீங்க இந்த மாதிரி வேலையை நிறுத்துங்க. நீங்கள் திருந்தாவிட்டால் திருத்தப்படுவீர்கள். தமிழர்கள் சாதாரணமா இருக்க மாட்டாங்க. இனிமேல் பொங்கி எழுந்துதான் வருவாங்க. காலம் பதில் சொல்லும்.